ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வ்ளாகில் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கின அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. நான் ரேவந்தோட ரூமை வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குவீன் சைஸ் காட்டு அண்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து டியூரோஃப்ளெக்ஸில் வந்து மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த சேர் வந்து அவனை அந்த படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த டேபிளுக்கு மேட்சாக வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஏசி வந்து ஒரு 1 டன்னில் ஏசி வந்து வாங்கி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அவனுக்குன்னு டெடிக்கேட்டடாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வார்ட்ரோப் வந்து ஆல்ரெடி ஓனர் இங்கே விட்டுட்டு போன வார்ட்ரோப் தான். ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் துணியில் வச்சுட்டோம். நான் வந்து லாயர்ட் ஏசி தான் சூஸ் பண்ணேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணிட்டு வாங்குங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நல்லா உங்களுக்கு கூலிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் மாடல் தான். உள்ளுக்குள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பேக்ஸ்லாம் வாங்கி அதுக்குள்ளே ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் அழகாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிட்டட் பெட்ஷீட் இது வந்து அமேசானில் வாங்கி இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த மேட்ரஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் வாங்கி நீட்டாக வந்து எல்லாம் போட்டாச்சு. அது மாதிரி ஸ்க்ரீன்ஸும் வந்து அமேசானில் தான் இந்த ஸ்க்ரீன்ஸ் வாங்கினேன். ரொம்ப வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஓவராக இருட்டும் இல்லாமல் ஓவராக வெளிச்சம் இல்லாமல் மிடிலாக நம்மளுக்கு வந்து அந்த சன்னை வந்து பிளாக் பண்ணுது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. காலையில் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெளிச்சம் வந்து ஏஞ்சியை வந்து அவன் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த கார் ஓட்டணும் போல் ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்ககிட்ட ஒரு கேம் இருக்குது. அதை வந்து செட் பண்ணி தர மாதிரி இவங்க ஓட்டுங்க அப்படின்னா. அண்ட் இது பார்த்திங்கன்னா விவான் குட்டி திருச்சி ஓடுறாரு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவன் வந்து கோவமாக இருக்கானா. அந்த நம்மளோட பெட்ரூமில் கூட ஷெல்ஃப் ஃபுல்லாக காலி பண்ணி கொடுங்க, நான் அதை ஃபுல்லாக டாய் வச்சுக்க போகிறேன்னு சொன்னால் நான் பண்ணி தர மாட்டேன் சொன்னதுக்கு கோச்சிட்டு மூலையில் உட்காந்துக்கிட்டான். ஸோ அதை அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு சரி வாசி அவங்க வந்து கேம் செட் பண்ணி தர நம்ம வந்து கார் ஓட்டலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த ஸ்டிமுலேட்டர்லாம் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். ஸோ PS4 வந்து இப்போ நம்ம கார் டிரைவிங் கேம் தான் விளையாட போகிறோம். எனக்கு கார் ஓட்டுறது பர்சன் ரொம்ப பிடிக்கும். முதல்ல நிறைய ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரேவந்த் கிட்ட சொன்னப்போ சரி எதுக்குமா நீ இங்கே ஓட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி செட் பண்ணி கொடுத்துட்டான். நான் விவான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. நார்மலாக கூட நல்லா ஓட்டிக்கலாம். இதில் பயங்கர சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரே காமெடியாக போச்சு. ஜெர்மன் காரில் அப்படி தான் இருக்கும் ஓட்டு எடுத்து தான் இருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட் நியூஸ். நம்மளுக்கு வந்து சைவா அவார்டு வந்திருக்கு. மெயினாக வந்து குக்கீஸ் பிஸ்னஸ்க்காக அவங்க நம்ம நாமினேஷனுக்கு வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. அதை நான் ரெடி பண்ணி அமைச்சிருக்கேன். அது எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். ஹாய், ஐ எம் ஆஷா, founder of Ashna's Cookies, and more importantly, a mom. So my journey started when my youngest son began having a digestive and constipation issues from store-bought cookies which filled with preservatives, white sugar and maida. But I knew there should be a better way. So I started baking my own cookies at home with natural and wholesome ingredients. What began as a mom solution now turned into something much bigger. So Asha's Cookies now providing healthy and guilt-free treats to the families who can feel good about it. And I'm beyond proud that this passion project has been nominated for Saiva Awards. Asha's Cookies, no nasties, just a healthy homemade cookies from my home to yours. ஸோ நாமினேட் ஆனதுக்கப்புறம் நிறைய செட் ஆஃப் இன்டர்வியூஸ் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்லாம் வந்து பர்சனலாக அமுச்சிருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு அவார்டு வந்து அவங்க கொடுக்க போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது கிளம்பிட்டோம். ஜூலை 6 அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுக்கு சைவா அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. மெயினாக வந்து குக்கீஸ் பிஸ்னஸ்க்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு கேட்டகரியில் தான் கொடுக்குறாங்க. ஆண்டர்ப்ரனர் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வீட்டிலேருந்தே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள தான் ஆண்டர்ப்ரனர் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த கேட்டகரியில் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மெயினாக நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து அவார்டு வாங்கியிருந்தாங்க. நான் சொல்கிறேன் யாருன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகி 1 இயர் ஆகுது. இந்த டைமில் நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இதோட எனக்கு 3rd அவார்டு அன்பு தமிழ்ச்சினர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளெட்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரையும் எழுந்திரிச்சு நிற்க சொல்லி நான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ளெட்ஜ் மாதிரி எடுத்தாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய வந்து அச்சீவ் பண்ண விமன்ஸ் நாங்கள் பார்த்தேன். ஆர்ட்ஸில் அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு நிறைய பார்த்திங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான கேட்டகரியில் வந்து அவார்ட்ஸ் கொடுத்து ஆரம்பித்தாங்க. அண்ட் சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கோலங்கள் சீரியலில் வந்து நடித்த அபிஷேக் சார் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப பொலைட்டான ஒரு நேச்சர். ரொம்ப வந்து நம்ம சீரியலில் பார்த்ததுக்கும் அவரோட பர்சனலாக அவரோட பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளுக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட லாங் டைம் சப்ஸ்கிரைபர். நான் பார்த்த உடனே பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேடம் வந்து சோஷியல் சர்வீஸ்க்காக அவார்டு வாங்குறாரு.
லின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் எல்லாருக்கும் வந்து மறக்காமல் வாழ்த்து சொல்லிடுங்க. மேடமும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிற வீடியோவை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து விமான் குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவர் தான் வந்து அந்த ட்ராஃபியில் வாங்கினார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவனுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஆஷாஸ் குக்கீஸ் அப்படின்றது. ஸோ அதை அவன் கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவன் அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவன் கையாலேயே அதை நான் வாங்க சொன்னேன். இதோட ஒரு ப்ரௌடான மொமெண்ட் ஒரு அம்மாக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம குழந்தைக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் நிறைய பிள்ளைங்களுக்கு போய் சேருது. நிறைய இந்த பேரண்ட்ஸை வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்றப்போ இதை விட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால மெயினாக விவான் கூடிய ட்ராஃபிலாம் தூக்கிலாம் காட்டுறாரு பாருங்க. அவன் கேமரா ஃபோர்ஸ்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஸ்டேஜ்லேருந்து வர மட்டும் நடம் வேற பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக அந்த நைட் அப்படின்றது கழிஞ்சதுங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்து நம்ம அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன பேக்கில் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்ம பேரை போட்டு என்ன நம்மளுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டகரி வச்சு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சைவா அப்படின்னால பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் விமன்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு தான். அதில் வந்து ஒரு வருடமும் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்க அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் கூட உங்கள் துறையில் சாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பு தமிழச்சி அப்படின்ற ஒரு விருதுகள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த விருதுக்கு என்னால் போக முடியல. ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் நான் கோயம்புத்தூரில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மெடல்லாம் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிட்டாங்க. மெயினாக இந்த அவார்டு வந்து தேவயானி மேடம் வந்து கொடுக்க வேண்டியது. பட் அவங்க கையில் வாங்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வந்து கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ராஃபியில் இதுவும் வந்து ஒரு ஆடான சேர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமுமே பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், நான் விமானுக்காக செஞ்சு ஆரம்பித்த ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ரெக்கக்னேஷன் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் சின்ன ஓவன் தான் வச்சுருந்தேன். ஹெல்ப்புக்கெலாம் பால் கிடையாது. அப்போ நைட்டு தான் ஃபுல்லாக பேக் பண்ணுவேன். 10 மணிக்கு மேலே உட்காந்து காலையில் 3-4 மணி வரையும் பேக் பண்ணிவிட்டு 5-6 மணிக்கு பேக் பண்ணி 8-9 மணிக்கு மேலே வந்து கொரியர் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி தனியாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஆஷாஸ் குக்கீஸில் மொத்தம் 2 பேர் வேலை செய்கிறாங்க. பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றவே மாட்டேன். அண்ட் இது இன்னும் பெருகணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வர ஆரம்பிச்சிடலாம். என்ன தான் வந்து நம்ம டேஸ்லாம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணாலும் மண்டேன்னு வந்துட்டால் நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சண்டே வந்து ஈவெண்ட் முடிஞ்சது. ஸோ மண்டே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு போல் வந்து பேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 பாக்ஸஸ் வந்து நம்ம குக்கீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் மல்டிபிளான வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சத்துமாவு குக்கீஸ், அப்புறம் வீட் குக்கீஸ், அப்புறம் ராயல் வீட் நட் குக்கீஸ்ன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டமர் வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து ராயல் வீட் நட்ஸ் குக்கீஸ் நட்ஸை வந்து நல்லா பொடி பண்ணி கொடுங்க சிஸ்டம் கேட்டிருக்காங்க. நம்ம அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெரியவங்க வந்து நட்ஸ் சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க வந்து நட்ஸ் இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூஸ் போய் சேரணும். பட் நட்ஸ் வாயில் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கன்சர்ன் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நட்ஸ், அதை பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்ப்கின் சீட்ஸ், அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுடராக வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை குக்கி பண்ணுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ இல்லை எந்த கலர்ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எசன்ஸோலாம் சேர்க்குறதே கிடையாது. நேச்சுரலாக வந்து இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். பட்டரோட மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டு காம்பினேஷனோட பரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க அதாவது நட்ஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட குக்கீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதா சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. இது இந்த மேடம் நம்ம கொடுக்கக்கூடிய 3வது ஆர்டர். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாயில் வந்து எது வந்தாலும் அதை சின்னதாக வந்து நட்டு வந்தால் கூட அப்படியே தூக்கி போட்டுருவாங்க சொல்லி சொன்னதுனால நல்லா பவுடராக்கி கொடுத்துருந்தோம். ஸோ பாப்பாவும் நல்லா சூப்பராக சாப்பிட்றாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கொடுத்துட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேட்ச், அதாவது ஃபுல் பேட்ச்னால் ஒரு 12 பாக்ஸஸ் வந்து இப்போ இதை பேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நம்ம குக்கீஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆர்டிஃபிஷியல் எசன்ஸோ ஃப்ளேவர்ஸோ சேர்க்கறது கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம வந்து பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். எந்த விதமான கொழுப்போ இல்லை வந்து ஆயிலோ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோதுமை, கருப்பு கவுனி, திணை, மல்டி மில்லட்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்து. அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயபெட்டிஸ் இருக்குன்னா வெந்தயக்கீரையில் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய நம்ம வந்து ஃப்ளேவர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நான் இப்போ ஒரு ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அது வந்து நம்ம கஸ்டமரோட ஆடியோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் ஆஷா மேடம். நான் இருவூர் கோயம்புத்தூர்லேருந்து உமா மகேஸ்வரி பேசுகிறேன். ஸோ குக்கீஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பார்சல் வந்துருச்சு. பக்காவாக பேக்கிங்கில் இருந்தது. அந்த ஜார் முதற்கொண்டு ரொம்ப அழகாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட். ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.
இந்த வாய்ஸ் நோட் வந்து மேடம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க குக்கீஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. ஒரு விஷயம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அதுவும் வந்து ஒரு சாப்பாடு விஷயம் செஞ்சு கொடுக்குறப்போ ஒரு திருப்தியாக வரக்கூடிய இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜஸ் என்கிட்ட நிறைய எக்கச்சக்கமாக நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் ஒரு புக்கே நான் வச்சுருக்கேன். ரிவ்யூஸ் நான் எடுத்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்போ பரவாயில்ல, இப்போ நம்ம ஏதோ நல்லதாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து பேக்கிங் அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னன்னு தெரியுங்களா, மேலே வந்து உள்ளே நம்ம வந்து இது லிட்டு போடுறோம்ல, அந்த லிட்டுக்கு மேலே ஒரு சீல் வரும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு சீல் இருக்கும். இதை வந்து காற்று போகாமல், இப்போ வந்து கொரியர் பண்ணுற இடத்துல வந்து எறும்பெல்லாம் போக ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக அதே மாதிரி நம்ம சேஃபாக ரொம்ப வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம இந்த பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே அவங்க கையில் போகிறப்போ அப்படியே இருக்கும். ஸோ நடுவில் வந்து எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதனால் ஃபுல்லாக சீல் பண்ணி தான் அனுப்புகிறோம். இதனால் பார்த்திங்கன்னா குக்கீஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு வந்து சிறப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் நான் வந்து குக்கீஸ் பேக் பண்ணுறேன்னா நாளைக்கு அந்த கொரியர் வந்துடும் உங்களுக்கு. ஏன் நான் வந்து ஒரு நாளுக்கு, அதாவது அந்த நைட்டுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். உடனே கொரியர் போட்டுருவேன். ஃப்ரெஷ்ஷாக தான் பேட்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஸ்டாக் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து பட்டர் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்பேன். பட்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பட்டர் வந்து நான் ஆர்டர் பண்ணி தான் நான் வந்து அன்றைக்கி குக்கீஸ் செய்வேன். ஸோ எதுவுமே வந்து ஸ்டாக் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்ணும். அண்ட் இதுக்கு வந்து குட்டியாக ஒரு பாலம் இருக்குது, நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் போயிட்டுருக்கு. 1000 rupeesக்கு மேலே குக்கீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக்கீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 1500 rupeesக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து ஒரு குட்டி பாலமுருகர் ஸ்டாச்சும் இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு இது ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதை நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விவான் குட்டிக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு நம்ம சைக்கிள் ஷாப் வந்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன். அண்ட் விவான் குட்டிக்கு கீழே வந்து கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய குழந்தைங்க சைக்கிள் எடுத்து பார்த்துட்டு அந்த பெரிய சைக்கிள் வேணும்னு கேட்குறான். இப்போ வந்து கரெக்டான ஏஜ் தான். அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா அழகாக ஓட்டுவார். அவனுக்கும் ஈவினிங்கில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மதியானம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours கீழே கொண்டு போய் அவனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து பேக்கிங் போயிட்டுனா ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போவார். நான் இருக்கிறப்ப நான் மாற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ந்த ஸ்டேஜில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த கில்ட்டை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்க எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதா ஒரு அம்மா அப்பாவோட மெயின் தாட்டாக இருக்கும். உங்களால் வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ண முடியல கூட பிரச்சனை கிடையாது. அந்த குழந்தை எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்றதுனால ஸோ நம்ம பக்கத்தில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்ற கில்ட்டை வச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறோட வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.